ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கி ஒரு புதுசாக ஒன்று பண்ணலாம். அது கோயிலுக்கும் கொடுக்கலாம், கோயிலுக்கு வர குழந்தைகள் பெரியவங்களுக்கும் ஒரு பிரசாதம் கொடுக்கலாம். அப்படி ஒரு எண்ணத்தில் ஒரு சின்ன முயற்சி. பால் சாதம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் பால், திக்கான பால், தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 லிட்டர் கல்கண்டு, ஃபஸ்ட் குவாலிட்டி கல்கண்டு ஒரு 2 கிலோ. ஏன்னா 2 லிட்டரு பாலுக்கு 2 கிலோ போட்டிருக்கோம். பட் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ அரிசி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ கல்கண்டு போட்டால் கரெக்டாக இருக்கும். 3 கிலோ கல்கண்டு, 2 கிலோ பச்சரிசி, 2 லிட்டர் பால். இப்போ இந்த கல்கண்டு தூள் பண்ணணும். மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஒரு 20 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க. திடீர்னு பால் சாதம் யாருக்கும் திடீர்னு கொடுத்தா பிடிக்காது. கொஞ்சம் ஸ்மெல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நம்ம வள்ளுவர்கோடம் பக்கத்தில் மகளிர் சுய உதவி குழுவில் வாங்கினது. ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட வாங்கியிருந்தோம். பட் இருந்தாலும் மகளிர் பண்ணுறதுனால மூவ் பண்ணி இந்த கம்பெனி, இந்த பிராண்டு இவங்களுக்கு விளம்பரம் கிடையாது, நல்ல குவாலிட்டின்னு சொல்லியிருந்தாங்க. பசு நெய், அதாவது காங்கேயம் நாட்டு பசு நெய் சொல்லியிருந்தாங்க. அப்படி தான் போட்டிருந்தாங்க. இது வந்து திராட்சையை நெய்யில் போட்டு வறுக்கிறோம். இது சுத்தமான காங்கேய நாட்டு பசு நெய், திராட்சை வறுக்கிறோம். அதே மாதிரி அரை முந்திரி, முழு முந்திரி வந்து இது ஆக்சுவலாக இது கேசரியோ பொங்கலோ கிடையாது. முழு முந்திரி போடுறதுக்கு இது வந்து சாப்பாடு, பால் சாதம்ன்றதுனால. பட்டு ஹாப்பி நியூ இயர் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு முந்திரி போடுறோம். ஆனால் வந்து பால் சாதத்துக்கு வெறும் பச்சரிசி, பசும்பால், ஏலக்காய், கல்கண்டு இது மட்டுமே போதுமானது. பட்டு இந்த பாதாமும் முந்திரி திராட்சை வந்து எக்ஸ்ட்ரா தான். ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து குங்குமப்பூ கொடுக்குறோம், அதில் போட்டால் நல்லாயிருக்கும். சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஒரு துணையில் கொடுத்தாலும் ஓரளவு திருப்தியாக சாப்பிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக சாமிக்கு கொடுக்குறோம், நம்மளும் சாப்பிட போகிறோம், நம்ம வீட்டு குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியமாக. பால் வந்து சர்க்கரையில் நல்லா கரைஞ்சிருச்சு. ஏன்னா நான் வந்து மிக்சிலேயே கரைச்சி தூள் பண்ணி தான் போட்டோம். வெறும் பால், தண்ணியெல்லாம் போடல. கல்கண்டு மிக்சியில் வச்சு போட்டிருக்கோம். கல்கண்டு தூள் பண்ணி தானே கல்கண்டு கரையிறதுக்கு லேட் ஆகும், அதனால். இந்த வீடியோ பிடிக்கும் சக்கரைன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அது சக்கரை சொல்லி பழக்கணுனால கல்கண்டு வரல வாயில். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஏன்னா சக்கரை வந்து திடீர்னு இப்படி எடுத்துகிட்டு போய்டும் சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோவாக போடுறோம். சக்கரை கல்கண்டு 1/4 கிலோவாக தூள் பண்ணுறோம். ஸோ கல்கண்டும் பாலும் நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு. அதாவது ஜீரா பதத்துக்கு முன்னாடி, ஜீரா மாதிரி வரக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி. இப்போ சாதத்தை வந்து கொஞ்சம் உதிரியாக போடணும். திக்க சாதத்தை உதிரியாக போட்டதுன்னா அப்படியே அந்த திக்கான பால், தண்ணி கிடையாது, ஆரஞ்சு கலர் பால் தான், தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறம் கல்கண்டு தூள் பண்ணி போட்டிருக்கோம். ஜீரா பதத்துக்கு முன்னாடி நல்லா பாலை வேக வச்சாச்சு. இப்போ வந்து 2 லிட்டர் பால், 2 கிலோ கல்கண்டு, 2 கிலோ அரிசி, பச்சரிசி எல்லாமே 2 கிலோ, 20 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், சுத்தமான மாட்டு, அது சொல்லுங்க காங்கேயம் நாட்டு பசு நெய். இந்த முக்கியமான ப்ராசஸே வந்து இந்த அரிசியை உதிரியாக போடுறது தான். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் அந்த சப்புன்னு இருக்கும் சில இடத்துல. இந்த கல்கண்டு யாரும் டாக்டர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. எல்லோரும் வந்து கோவிலில் அந்த ஜிகினா கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு சொல்லுவாங்க. இது சாதாரண கல்கண்டு சொல்லுவாங்க. அதில் பண்ணியிருக்கோம். மகாலட்சுமிக்கு, குபேரனுக்கு, முக்கியமாக அனைத்து சாமிக்கும் பால் சாதம் வந்து ஒரு முக்கியமான பிரசாதம் தான். இதில் உப்பு போடலை, உப்பு போடலாம், ஆனால் சாமிக்கு படைக்கிறதுனால உப்பு போடலைன்னாங்க.
நல்லா இப்போ பாயசம் மாதிரி இருக்குது. 1 கிலோ சாதம் போட்டிருக்கோம். இன்னும் 1 கிலோ சாதம் கொஞ்சம் திக்காயிடும். கேசரி பதமும் இருக்காது, பொங்கல் பதமும் இருக்காது. கொஞ்சம் இந்த சாம்பார் சாதம் சொல்லுவாங்கள்லவா, அந்த பதத்துக்கு வரும். அது தயிர் சாதம், சாம்பார் சாதம், அந்த மாதிரி பால் சாதம் அந்த பதத்துக்கு இருக்கும். கொஞ்சம் மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் தான் அதை குண்டு போச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரக்கூடாது. இதுக்காக தான் அப்படி பண்ணுறது. இதுதான் முக்கியம். இங்கே ஒரு குண்டு இருக்குது, இந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறது தான் ஒரு அதை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் பார்க்க. பால் சாதத்தில் திராட்சை, முந்திரி, பாதாம் அப்புறம் அழகாக போட்டு கிண்டிருக்கோம். இது பால் சாதம், கேசரியோ பொங்கலோ கிடையாது, பால் சாதம். ஆனால் பால் சாதத்துக்கு இவ்வளோ போட தேவையில்லை. நியாயமாக வந்து பால் சாதத்துக்கு பச்சரிசி, பால், ஏலக்காய், கல்கண்டு அவ்வளோதான். பட்டு நம்ம இந்த பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இப்போ குங்குமப்பூ போட போகிறோம். இது கொஞ்சம் நியூ இயர்க்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் விருப்பமாக இருக்கும். இந்த கோயிலில் பிரசாதமாக கொடுத்தா அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். வெறும் தண்ணியாக கொடுத்தா ஏதோ கொடுத்தாங்கன்ற மாதிரி இருக்கும். முந்திரிலாம் வைப்பது அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக, எனக்கு ஒரு முந்திரி வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு. ஏன்னா அது கொடுத்துட்டு பிறகு பிரசாதம் கொடுத்துட்டு அப்படியே கீழே வச்சுட்டு போயிடுவாங்க சில பேர். அது இப்போது மோர் தென் 80% அப்படி தான். வாங்கப்போ லைனில் நின்று சண்டை போட்டு வாங்கிடுவாங்க. ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்கு அது பிடிக்காமல் போயிடும். அது அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையும் 85% அப்படி தான் இருக்குது. சில பேர் வந்து வாங்கிட்டு ஒரு அரிசி கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு போகிறவங்களும் உண்டு. சில பேர் வாங்கி ஒரு ஆய் வச்சுட்டு ஏதோ ஒரு காரணம் அப்படியே நைஸாக வச்சுட்டு போயிடுவாங்க. நாய்க்கோ இதுக்கோ தூக்கி போட்டு முக்கியமாக குப்பையில் போட்டு போயிடுவாங்க. பார்ப்போம். 2026 அனைவருக்கும் நல்லதே நடக்கணும். சந்தோஷம், ஆரோக்கியம், பரிபூர்ண மகாலட்சுமி கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க எங்களோட வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இப்போது ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது 3 இந்த தூள் பண்ணியிருக்கோம். அது போட்டாச்சு. கொஞ்சம் கல்கண்டில் போட்டால் தான் அது கரெக்டாக தூள் ஆகும். ஏன்னா அது ஏலக்காவே தெரியாது, அந்த அளவு தூள் பண்ணியாச்சு. ஏன்னா அது கத்தி இறக்கு போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும். ஏன்னா ஹீட்டில் போட்டிங்கன்னா அந்த வாசனை போயிடும், ஸ்மெல், நறுமணம். குங்குமப்பூ வந்து இப்போ போட மாட்டோம். கடைசியாக அதை கொடுக்குறதுக்கு ஒரு 10 நிமிடம் முன்னாடி போட்டால் போதும். சுட சுட போட்டால் அந்த குங்குமப்பூடைய தன்மை, அது மகரந்தம் வந்து சின்ன சின்ன இது இருக்கும், அதுதான் உடம்புக்கு நல்லது. அந்த இது ஹீட்டில் போயிடுச்சுன்னா அது அந்த தன்மையே போயிடும். சாதம் கலராக மாறிடும். பட் அந்த ஹெல்த் இஷ்யூவாக அது நல்லா இருக்காது. அதனால அது இந்த சூடு ஆறணும். முக்கியமாக 95% ஆறணும். 5% ஹீட் இருந்தால் போதும். அந்த டைமில் கடைசியில் ஃபினிஷிங்கில் குங்குமப்பூ போட்டால் போதுமானது. 98% வந்து நல்லா மாறிடுச்சு. சுத்தமான பியூர் குங்குமப்பூ, ஃபஸ்ட் குவாலிட்டி. ஒரு 3 கிராம் போடுறோம். இப்போ லைட்டாக வந்து கிண்ட வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும். கிண்டு போது கலர் மாறாது, ஃபினிஷிங்கில் கலர் மாறிடும். தேங்காய் பால் சாதம் ரெடி. ஃபைனல் ஃபினிஷிங் பால் சாதம், கல்கண்டு சாதம், நெய் சாதம், குங்குமப்பூ சாதம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் குங்குமப்பூ. ஓகே, கலர் மாறி இருக்கு. ஃபைனல் ஃபினிஷிங். பால் சாதம் ரெடி. கல்கண்டு போட்டு பால் சாதம் ரெடி. Thank you. Thank you.